தென்னிந்தியாவின் கோவில்களில் இடம் பிடித்திருக்கும் யாளிகளைப் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் அன்றாடம் வழிபடும் அனைத்து கோவில்களிலும் தூண்கள் முதல் கோபுரங்கள் வரை இந்த பிரம்மாண்ட விலங்கின் உருவத்தை செதுக்கியுள்ளார்கள். தஞ்சை பெரிய கோவில் உள்பட பல கோவில்களில் யாழி வரிசை என்று அவற்றை வரிசையாக அணிவகுத்து நிற்க வைத்துள்ளனர். பெரும்பாலும் சிங்க உடல், யானை முகம் போல துதிக்கை காணப்பட்டாலும் யாழியின் முகங்கள் மட்டும் வேறு வேறு விலங்குகளாக மாறுபாடு அடைகின்றன. சிங்க முகம் கொண்டது சிம்ம யாழி எனவும், மான் மற்றும் முதலையை போன்ற முகம் கொண்டது மகர யாழி எனவும். பொதுவாக அனைத்திலும் பாம்பின் வால் தோற்றமே காணப்படுகிறது. உலக புகழ் பெற்ற அங்கோர்வாட் கோவிலில் டைனோசர் மற்றும் யாழியின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் பிரம்மாண்டமான டைனோசர்கள் வாழ்ந்ததாக அறிவியலாளர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவற்றின் படிமங்கள், முட்டைகள் கிடைக்கத் தொடங்கிய போதுதான் அவை வாழ்ந்த வரலாறை ஒத்துக்கொள்ளத் தொடங்கினார்கள். கண்ணிலேயே பார்க்காத ஒரு உருவத்தை தென் தமிழக கோவில்களில் லட்சக்கணக்கில் செதுக்கியிருப்பார்களா? அவை வெறும் கற்பனை உருவங்களா? அவை யானைகளை விட பலம் பொருந்தியவை என்றால் அவற்றை மனிதர்கள் அடக்கி ஆள்வதாக சிற்பங்கள் உருவாக்கப்பட்டது எதற்காக என்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலும் உற்சவ மூர்த்திகள் யாழி போன்று வடிவமைத்த வாகனங்களில் உலா வருவதை பார்க்கலாம். சில 100 ஆண்டுகள் கடந்து டைனோசரின் படிமங்கள் போல யாழிகளின் படிமங்களை கண்டெடுக்கும் நிலை ஏற்படலாம். எனவே தென்னிந்தியாவின் டிராகன்களான யாழிகளை கொண்டாடுவோம். தென் தமிழகத்தின் வீர விலங்காக கருதப்படும் அவற்றின் வரலாற்றை ஆய்வு செய்வதன் மூலமும் அவை குறித்து சாகச திரைப்படங்கள் தயாரிப்பதன் மூலமும் யாழிகளை உயிர்ப்பிக்க முடியும்.